வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. அக்டோபர் மாதத்தினுடைய பலாபலன் 12 ராசிகளுக்கும் உள்ள பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். 1/10/2024 டு 31/10/2020 31 நாட்கள். முதல்ல ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் நம்ம கிரக நகர்வுகள் கோச்சார கிரகங்களுடைய மையப்படுத்தி தான் பலாபலனை பார்க்குறோம். அதனுடைய வரிசையில் இந்த மாதத்தில் கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் ரிஷபத்தில் இருக்காங்க, செவ்வாய் பகவான் மிதுனத்திலிருந்து 20/10/2024 அன்று மதியம் 2:02:22 வாக்கில் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. பட் அங்கே நீசம் அமைப்பில் வராங்கன்றது தான் நிதர்சனமான கருத்து. சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு 17/10/2024 வியாழக்கிழமை பயிற்சி ஆகிறாங்க. அப்போ துலாத்தில் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறாங்க. பட் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் 13/10/2024 அன்னைக்கு துலாத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிரன் விருச்சிகத்துக்கு போகிறாங்க. தன்னுடைய பார்வை, தன்னுடைய பாவகத்தை சமசப்த பார்வையால் பார்க்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த புதன் பகவான் கண்ணிலிருந்து துலாத்துக்கும் 10ஆம் தேதி, துலாத்திலேருந்து மறுபடியும் விருச்சிகத்துக்கு 30ஆம் தேதி ஆக 20 டேஸ் துலாத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு விருச்சிகத்துக்கு போகிறாங்க. சனி பகவான் எந்த ஒரு மாற்றமும் இன்றி வக்ரகதியாக கும்பத்தில் இருக்கிறாங்க. ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாங்க. இந்த கிரக சஞ்சாரங்கள் கோச்சார ரீதியாக 12 ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பட் ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலன் சொல்லும்பொழுது உங்களுடைய விஷயம் ஒருத்தவங்க ஏறுமுகமாக இருக்குது, இறங்குமுகமாக இருக்குது, நடக்குது நடக்கலைன்ற மாதிரி நிறைய உட்கருத்துகள் உள்ள வருது. பட் உண்மையான ரீசனபிளான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர சூட்சம பிராணமும் இதனுடைய மையப்படுத்தி தான் உங்களுடைய ஜாதகங்கள் வேலை செய்யும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி என்ன, கோச்சார கிரகங்கள் என்ன, அதெல்லாம் பொறுத்து தான் சுய ஜாதகத்தினுடைய பரிசீலனை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து. இப்போ இந்த பொது பலன் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு 60% உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்யும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதியான சனி பகவான் வக்ரகதி இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறாங்க. பட்டு உங்களுடைய சுகாதிபதி லாபாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய 20ஆம் தேதிக்கு பிறகு நீசமாகறாங்க. இதெல்லாம் பார்க்குறச்ச ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கா, ஏற்கனவே ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இன்னமும் நம்மளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா அப்படின்ற மாதிரிலாம் கவலைகள் வேணாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் அப்படின்ற மாதிரி இந்த கிரகங்களினுடைய இணைவுகள் இந்த நிலைகள் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எந்த வகையில் எல்லாமே நம்ம வெற்றியை சூட முடியுமோ அதை நம்மளுடைய தன்னுடைய நிலை கொண்டு, தன்னுடைய புத்தியை கொண்டு நாம் சாதகமாக பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த மாதத்துடைய பலாபலன் என்ன சொல்லுது உங்களுக்கு அப்படின்னா, ராசியாதிபதி வக்கரம் பெற்றுவதால் ஏற்கனவே நீண்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க, வீடு சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க, ஹவுசிங் லோன் வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாத இருக்கிறவங்க, அப்போ வாகன கடன் வாங்கிட்டு கட்ட முடியாத இருக்கிறவங்க, அப்போ வீடே ஜப்தியாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க, அப்போ இதெல்லாம் நெருடலில் ரொம்ப ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க அப்படின்னா ரீஃப்ரெஷ் ஆவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தும் அந்த 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 நிலையிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை இப்போ நடக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ரொம்ப நாளாக இழுபறி சிக்கல்கள் இருக்கிறவங்க எல்லாமே இந்த செவ்வாய் நீசமாகிறது உங்களுக்கு சாதகமான பலன் அப்படின்னு சொல்லப்படுது. கணவன் மனைவிகளுக்கு இருந்தக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீர்ந்து இப்போ சமாதானமாகுங்க. பட் ஏதோ ஒரு எதிர்பாலித்தவர், அது வாடிக்கையாளர் சொல்லலாம், நண்பன்னு சொல்லலாம். எதிர்பாலித்தர்னா நம்மளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனம், இப்படி கூட எடுத்துக்கலாம். பட் 7ஆம் இடத்தால் ஒரு சாதகமான சூழ்நிலை இப்பொழுது நடக்க போகிறது உங்களுக்கு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. பட் பிள்ளைகளால், ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறாரே, பிள்ளைகளினுடைய வளர்ச்சி தன்னை மீறி, அப்போ தோளுக்கு உயர்ந்தால் தோழன் இல்லையா, அப்போ அவங்களுக்கும் உண்டான மரியாதை கொடுக்கணும் நீங்கள். ஏன்னா பிள்ளைகள் மாதிரி பார்க்கக்கூடாது, இனி அவர்கள் இந்த சமுதாயத்தில் மனிதர்கள் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்கு உருவாயிடணும். ஏன்னா பிள்ளைகள் வளர 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 பக்குவம் அடைகிறார்கள், இந்த சமுதாயத்தோடு சேர்கிறார்கள், அவருடைய கருத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும்
அவங்கக்கிட்ட ஒரு கடமையை கொடுங்க, முடிச்சிருவாங்க. அதுக்குண்டான பயம்லாம் ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு. என்ன செய்வாரோ அதெல்லாம் கரெக்டாக செய்வாரோன்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. அப்போது பிள்ளைகளை சார்ந்து கவலைகளை விடுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு இந்த மாதத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக உணவு தொழில், அழகு நிலையம், இந்த கலை சார்ந்த தொழில்கள், மீடியா துறைகள், இந்த ஜேர்னலிஸ்ட்டுகள், இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லலாம். வீடு மனை யோகங்கள், விற்பது வாங்குவதற்குண்டான சூழ்நிலை எல்லாமே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பட் எல்லாமே பாசிட்டிவாக வரப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். தொழிலில் இப்போ ஏற்றம் வரும் சார். ஆமாம், நீண்ட நாளாக நலிந்திருந்த தொழில்கள் எல்லாமே யூட்டர்ன் ஆகும். உங்களுடைய சுய யுக்திகள் இப்போது வேலை செய்யும், அறிவு வேலை செய்யும் சார் உங்களுக்கு. ஆமாம், ஏன்னா சனி பகவானுடைய காலம் இப்போ நீண்ட காலம் நெருங்கின்னு இருக்குது. வக்கரகதியாக இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் அடுத்த வருஷம் 7.5 சனியிலேருந்து நீங்கள் முற்றிலுமாக விடுபட போகிறீங்க. அதனால் பாசிட்டிவ் எதிர்பார்த்து நீங்கள் கால வைங்க. ஒரு விஷயமாகவே உங்களுக்கு யோகம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக வருமானங்கள் உண்டு இந்த மாதத்தில். அதுவும் வருமானங்கள் சம அளவுக்கு தான் இருக்கும். மிகப்பெரிய ஒரு அளவித்த அளவில் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. பட் 2 மடங்கு வருமானம், 3 மடங்கு வருமானம் அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு நடத்தி கொள்வதற்குண்டான வருமானம் இந்த மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. தாயாரினுடைய உடல் நலத்தில் சற்று கூடுதல் ஆரோக்கியம் வேணும். தாய் வழி உறவுகளில் கொஞ்சம் சிறு செலவினங்கள் நம்ம சுப செலவுகளாக ஏற்படுத்திக்கிறது நல்லது. பட் உத்தியோகங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக இருக்கிற உத்தியோகத்தை அப்படியே பயணம் பண்ணி போகிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. 7ஆம் இடத்தால் எதிர்பார்த்த வெற்றிகள் உண்டு. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் தான் இந்த காலத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கணும். பட் நீங்கள் ஆறுதலாக இருக்கிற வரைக்குமே உங்கள் ராசி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் ஏற்கனவே சின்ன ரெமடியில் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய உடல் நலம் தேர்வதற்குண்டான சூழ்நிலை, உடல் நலம் ஆரோக்கியம் அடைவதற்குண்டான சூழ்நிலை எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் உண்டு சார். இந்த மந்தினுடைய எண்டு பகுதியில், இந்த மாதத்தினுடைய கடைசியில் ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஒரு ரிலீஃப் ஆக போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். பட் இந்த மாதத்தினுடைய ஒரு பயணம் ஒன்று உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்தி அளிக்க போகிறது. அது டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கலாம், பட் ஆன்மீக பயணமாக இருக்கலாம். பட் தொலைதூர பயணம் உங்களுடைய கௌரவத்தை கொஞ்சம் உயர்த்த போகிறது அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த மாதத்தினுடைய மகர ராசி பலன்கள். பட் திருமணம் சார்ந்த விஷயங்கள், 2வது திருமணம் வெற்றியை தரும். ஏற்கனவே நின்று இருந்த திருமணங்கள் எல்லாம் நடைபெறக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். பட் ஃப்ரெஷர் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜாதகத்தை 1க்கு 2 முறை பரிசீலனை பண்ணிக்கோங்க. பட் பொருத்தம் பார்க்கும்போது கூடுதல் கவனம். இந்த மாதத்தினுடைய மகர ராசி வெற்றி மேல் வெற்றியை குவிப்பதற்காக ருத்ரனுடைய வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடு, ருத்ர காளியினுடைய வழிபாடு. வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்கள் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே பாசிட்டிவ் ஆர் மைனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பலன்கள் நீங்கள் கொடுத்துன்னு வந்துட்டுருக்கீங்க. பட்டு ஒவ்வொரு மாதத்தும் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்களை வச்சு தான் மையப்படுத்தி தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இது உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இது என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, தன்னுடைய நிலை எப்பொழுது மாறும், தன்னுடைய நிலை மாறுவதற்குண்டான சூழல்களை நான் எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்ற ஒரு ப்ரொடக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா.